ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஸ்தோத்திர ஜெபம். யோவான் 11:41 சொல்லுகிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனைக்குரிய நேரம் உண்டு, துதிக்குரிய நேரமும் உண்டு, ஸ்தோத்திரத்துக்குரிய நேரமும் உண்டு. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நிறைந்திருந்தன. இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஸ்தோத்தரித்து ஜெபித்தார். விசேஷமாக தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்தபோது கல்லறை அண்டை நின்று, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று துதித்தார். யோவான் 11:41. ஸ்தோத்திரம் என்னும் சொல் நன்றியின் உணர்வை காண்பிக்கிறது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி களிகூறுவதை குறிக்கிறது. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனை கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தீர்மானியுங்கள். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இயேசு 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கும் முன்பாக அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுடைய கைகளிலே கொடுத்தார். அந்த ஸ்தோத்திரம் அப்பத்தை பெருகும்படி செய்தது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தொடர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருந்தால் அது ஆவியிலே ஒரு களிகூறுதலை உண்டு பண்ணும். பாருங்கள், இயேசு பிதாவை நோக்கி, ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆவியிலே களிகூற ஆரம்பித்து விட்டார். லூக்கா 10:21. பாருங்கள், மரியாளும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து களிகூர்ந்தாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று சொன்னார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். இயேசு துதிப்பதையும் ஸ்தோத்தரிப்பதையும் கடைசி வரை விட்டுவிடவே இல்லை. ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே கெத்செமனே தோட்டத்திற்குள் சென்றவர், ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டவர், ஸ்தோத்திரம் பண்ணி திராட்சரசத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதற்கு அதுதான் காரணம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. கொடுமையான சிறைச்சாலையிலே துதித்து பாடின பவுலையும் சீலாவையும் நோக்கி பாருங்கள். நடு இரவு நேரம், அநேக அடிகள், தொழுமரம், கால்களில் கட்டுகள் ஆகியவற்றின் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். அந்த துதி சிறைச்சாலையை அசைத்தது, விடுதலையை கொண்டு வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் துதித்தால் உங்களுடைய சிறையிருப்புகளும் கட்டுகளும் போராட்டங்களும் மாறும். துதிப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 68 மற்றும் 69 சங்கீதங்கள். மாலை ரோமர் 8 அதிகாரம் 1 21 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.